பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த இடம். இந்த ஃபால்ஸ் பாத்தீங்களா? ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு அழகானது இல்ல? இவ்வளவு அருமையாக தண்ணீரை விழ வைத்து, இது எங்கிருந்து இவ்வளவு தண்ணி வருது, அது குறைவில்லாம வந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியம்தான். இந்த மலை பகுதியில ஆண்டவர் இந்த அருமையான இந்த நீர்வீழ்ச்சியை உண்டாக்கி எவ்வளோ ஜனங்க சந்தோஷமா அதை பார்த்துட்டு போறாங்கல்ல. மகிழ பண்ணுகிற ஒரு தேவன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நீ சந்தோஷமா இருக்கணும். மகிழ்ச்சியா இருக்கிறியா மகளே, மகனே, நீ சந்தோஷமா இருக்கிறியா? நீ மகிழ்ச்சியா இருக்கணும் தான் இந்த அழகான உலகத்தையே நான் சிருஷ்டித்தேன். எவ்வளவு அழகழகான காரியங்களை உனக்காக உண்டாக்கி வைத்தேன். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன காரியத்தை குறித்து பயந்து கொண்டு கலங்கி கொண்டு வாழ்க்கை குறித்த உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம கலங்கி கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 54 14 என் மகனே மகளே, நீ பயம் இல்லாமல் இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. அப்ப என்ன சொல்ற ஆண்டவரு? நீ பயப்படக்கூடாது, நீ பயம் இல்லாம இருக்கணும். அது ஆண்டவருடைய விருப்பம். நீ பயப்படாதே கலங்காதேன்னு சொல்றாரு ஆண்டவரு. பயப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல பயப்படுகிற எத்தனையோ காரியம் நடக்குதே, வருதே. ஒரு வியாதி வருது, ஒரு பிரச்சனை வருது, மனுஷரால போராட்டம் வருது. சில ஆட்கள் எழும்பி பயமுறுத்துறாங்க. பயப்படாம இருக்க முடியலையேன்னு சொன்னா பயத்திலே நிலைத்திருக்க கூடாது. பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில கடந்து போகிற ஒன்றாகத்தான் இருக்கணும். பயப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற அந்த பலனை கொடுக்கிற ஆண்டவர் கூட இருக்கிறார். அதனால பயத்துல நிலைத்திருக்க கூடாது. எப்பவுமே பயந்து 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 கலங்கி கொண்டே இருக்க கூடாது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயத்திற்கு தூரமாவாய், உன் இருதயம் கலங்காமல் இருக்கும், நீ கலங்குவது இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பயத்தினுடைய உச்சக்கட்டம் தான் கலக்கம். அப்படியே உள்ளமே கலங்கி போயிருக்குது, என்ன ஆகுமோன்னு தெரியல. அந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்களா? கலங்கிட்டே இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியம் உங்களை கலங்க பண்ணுறா, நீ அதுக்கு தூரமாவாய். அது உனக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றா இந்த பயத்துல இந்த கலக்கத்துல இந்த நம்மை விடுதலையாக்க இயேசு சிலுவைக்கு போய் அந்த பாடுகள் மத்தியில நடந்து போய் அவரும் அந்த வேதனைகளை அனுபவித்து வெற்றி சிறந்தார். இந்த பயம் கலக்கத்தை பின்னால யார் இருக்கா தெரியுமா? சாத்தான், நம்முடைய எதிராளிக பிசாசு. அவன் தான் நம்ம தைரியமா இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு பயத்தை உண்டாக்கிக்கிட்டே இருப்பான், ஒரு கலக்கத்தை உண்டாக்கிக்கிட்டே இருப்பான். பொய்யான செய்தியை நம்ப வச்சு கலங்க பண்ணுவான். பொய்யானதை சொல்லி சொல்லி சொல்லியே நம்மளை பயமுறுத்துவான். அந்த பிசாசாகிய நம்முடைய சத்துரு செய்கிற காரியம். அந்த ஆண்டவர் சிலுவையில அவனை வெற்றி சிறந்தார். அதனால இயேசுவின் நாமத்தினால அவனை ஜெயிக்க முடியும், பயத்தை ஜெயிக்க முடியும், கலக்கத்தை ஜெயிக்க முடியும். நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இனிமே நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். பயத்தையும் திகிலையும் கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். நான் பயப்படவும் மாட்டேன், கலங்கவும் மாட்டேன். எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.